Me, Meenu Priya, Sergeant at Arms in Geeks for Geeks Student Chapter CIT, here to give you the agenda. We are going to look into what is an illustrator, where do we use it, stuffs that a beginner must know about an illustrator. I welcome Loganathan D, Secretary of Geeks for Geeks Student Chapter CIT, to provide a deep view on Adobe Illustrator. Welcome, Anna. Thank you, Minipriya. That was a great introduction. So, good evening, everyone. Myself, Loganathan D. So, I'm a secretary at Geeks for Geeks Students Chapter CAT. So, before getting into the event, let's know who are not comfortable with Tamil. Like all you guys who are comfortable with Tamil, let me go with Tamil. Okay, so let me know the people who are not comfortable with Tamil. Is there anyone who is not comfortable with Tamil here? Otherwise, let me proceed in Tamil. ஓகே தென் அப்போது நான் தமிழ்லேயே வந்து நம்ம ஈவெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இஃப் யூ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து யூ வாண்ட் யூ ஹேட் சம்திங் டவுட் ஆர் ஏதாவது புரியலன்னா யூ கேன் ஸ்டாப் மீ அட் எனி டைம் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டாப் presenting and then I'll share my PPT. So I hope my screen is visible and my voice is audible too. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷன் வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தட் நான் மட்டும் ஒரு ரெண்டில் தனியாக நார்மல் கிளாஸ் மாதிரி போக வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே யாருக்கெல்லாம் இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்னென்னு தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் யாருக்குன்னா தெரியுமா? இஃப் எஸ் மைக் மீ ஆன் பண்ணி சொன்னாலும் இட்ஸ் குட், அண்ட் தென் சேட் பாக்ஸில் போட்டாலும் ஓகே ஃபைன். இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன, நான் இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நான் வந்து there wasn't much response, so I'll go ahead. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்டர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தென் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஆக்சுவலாக. அதில் வந்து நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ணலாம். அண்ட் தென் வந்து எஸ்விஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வெக்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெக்டார்ஸ்லாம் ஏன் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இமேஜோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வெக்டாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குறப்பவும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்பில் பார்க்குறப்பவும் சரி, அதோட ஸ்கேலபிலிட்டி வந்து கம்மியாகாது. அதோட ஃபுல் ரெசல்யூஷனில் தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி வெப் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து எஸ்விஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து உங்களால் எஸ்விஜி மேக் பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேட்டர் இஸ் ஆல்சோ எ டூல் வேர் யூ கேன் மேக் எஸ்விஜி. ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து நீங்கள் இமேஜஸ் அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியும். பட் எஸ்விஜியும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே நிறைய பேர் வந்து வெப் டெவலப்பர்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து வேணுன்றப்ப நீங்கள் வந்து மற்றவங்கள போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு பதிலாக நீங்களே இந்த மாதிரி ஒரு டூலை கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த கலரில் வேணுன்ற மாதிரி அவங்க கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் அந்த டூலை கற்றுக்கிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டூ தீஸ் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் டிராயிங்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க் யூசிங் விண்டோஸ் அண்ட் macOS. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா posters, symbols, logos, patterns and icons. So these are the most common things தான் வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மல் இமேஜுக்கும் வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நிறைய டைப் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. பிஎன்ஜி, ஜேபெக், ஜிஃப் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பிஎன்ஜினா பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும். பட் அதுக்கும் எஸ்விஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிக்சல்ஸில் மேட் ஆனது. ஸோ அந்த பிக்சலை நீங்கள் ஜூம் பண்ண ஒரு பிக்சலும் சமௌண்ட் ஆஃப் ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. 0லேருந்து 255 இருக்கிற ரேஞ்சில் வந்து மேட் ஆனது. ஸோ நீங்கள் வந்து அந்த இமேஜை ஜூம் பண்ண அந்த அந்த பிக்சல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் டெமோ செஷன் காட்டுறப்போ உங்களுக்கு வந்து தெரியும். அதே நீங்கள் வெக்டார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் அதோட ரெசல்யூஷன் வந்து பிரேக் ஆகுது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால் வந்து உங்களால் அந்த நீங்கள் ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் பிரேக்கேஜே கிடைக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ்னால மேட் ஆனதுனால நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எஸ்விஜியோட மெயின் அட்வான்டேஜ். அதனால தான் அதுக்கு வந்து எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் அதோட சைஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதோட பிக்சல்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் வெக்டர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெக்டர். ஸோ ஏன் நம்ம வந்து வெக்டார் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்கேலபிள் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வெக்டாரை வந்து கம்ப்ரஸ் பண்ணோனாலும் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தானே. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் ஸ்கேல் பண்ண நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணிங்கனாலும் அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோவா லாஸே ஆகாது. ஏன்னா அது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனால் ஆனது. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒன்ஸ் ஐ ஷோ த எப்படி அந்த வெக்டார் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன்னா யூ ஆல் வில் பி இம்ப்ரெஸ். ஸோ அதனால் வந்து அதோட குவாலிட்டி வந்து லாஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. எஸ்விஜியோட சைஸ் வந்து இமேஜோட சைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெக்டாரில் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அதோட கலரை வந்து நீங்கள் இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் இல்லைனா வேறு எதுனா ஒரு நிறைய டூல் இருக்குது, ஃபிக்மா, அதுக்கப்புறம் எக்ஸ்டிலையும் நீங்கள் வந்து ஐ ஹோப் ஸோ யூ கேன் எடிட் வெக்டர் எஸ்விஜி வெக்டார்ஸ். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் போட்டு அதோட கலர்ஸ், அந்த பேட்டர்னோட கலர், அதுக்கப்புறம் வந்து ஷேடோ, அந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு லேயர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உங்களால் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈஸி டு ரேஸ்டர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் தான், பிஎன்ஜி, ஜேபெக். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெக்டார் எடுத்துக்கிங்கன்னா அது வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த இமேஜை வந்து திரும்பி வெக்டார் கன்வெர்ட் பண்ணுறப்ப வில் ஹேவ் ஃபியூ டிஃபிகல்ட்டிஸ். நான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் டெமோ காட்டுறப்ப அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெக்டார் எடுத்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்காது. என்ன இருந்தாலும் டிராயிங்ன்றது வந்து எவ்வளோதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து ஃப்ளாட் கார்ட்டூனிஷாக இருக்கும். அண்ட் தென் அந்த ரியலிஸ்டிக் டிராயிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ இது வரைக்கும் எல்லா தியரி முடிச்சாச்சு. ஸோ இப்போவே நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது queries அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த ஸ்பீடு ஓகேவா உங்கள் எல்லாருக்கும்? இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா? ஏன்னா இனிமேல் தான் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டும் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வேணால் நான் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேன்னா சாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் ஐல்சோ ஓகே. தேங்க்யூ ஃபார் யர் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற பேசிக் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டூல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் பென் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் தென் எப்படி வந்து பென் டூலை வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் பில்டர் டூல் வச்சு இந்த டூலெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா கொஞ்சம் பேர் வந்து தியரியாக இருந்தவுடனே யூ வில் பி லீவிங் த மீட், பட் ஸ்டில் இந்த மாதிரி சூப்பராலாம் பண்ணலாம், இதை விட பயங்கரமாகவும் பண்ணலாம், இது வந்து ஒரு பிகினருக்கு இதை விட பயங்கரமாகவும் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் முதலே காட்டுறேன். ஸோ ஷேப் பில்டர் டூல் வச்சு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த வியூல இருந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஸ்மால் அபார்ட்மெண்ட் மாதிரி. Sorry. Sir, can you speak in English? Okay, bro. So we have someone who doesn't know. Okay, then. Okay, I'll just continue my presentation in English. So we'll have this perspective grid tool where we'll make this kind of apartment which looks really cool, right? And then we'll see what blend tool is all about and how to make these kinds of stuff using this blend tool. Even though this doesn't make sense, but still it looks nice. You can do a lot of other things too. I'll be showing demo. And then this is where you can wrap. Here we'll be seeing how to wrap your text inside a particular shape so that it will be really looking really out of the box. So those things you can do.
in Illustrator, and then how to create 3D objects in Illustrator, and then how to trace an image, and then we'll be seeing what are the resources, how to get these fonts and then vectors, templates, those things. So first I'll start with creating a document. So I'll just open Illustrator. I think most of you might have downloaded. If not, you just download it, get it by today. Okay. Mostly this is a paid software, but you need to download the cracked one if you want to use it for a lifetime. And the paid software offers you 30 days of trial. So most probably I'll be using the cracked software, and I have provided the link in our group itself. So it takes time to open. Most of the Adobe software takes time to open. So once you open the document, Illustrator, uh, it's taking time, sorry guys. So here you will see all the recent projects, whatever you have done till now, like the data, and you can view them in this kind of list view and then grid view, and then like and you can sort them, whatever you have done, basic things. And then if you want to create a new document, you just click on this create new document, and if you want to open any other document, just click on this open button. Now I'm going to create a new document, so I'm just clicking on create new. So here you will be provided with a lot of resolution options where you can just change the resolution whatever you want. So this is 1080 into 1080 pixels. So pixels is most common way of measuring, like most designers use pixel because it is easy to remember when we are making projects in mobile as well as in desktop. So like when you want to make a square shape of poster or logos, those things, you can use 1080 into 1080 pixels, and you're provided with a lot of other presets too. Like you will be having different presets, so Apple Watch and then iPhone mobile, and then when you are making some kind of background, those times you can use all these kind of presets. And when you are making for print, A4 sheet, letter, so those things you can make. And now these are the stuffs which I have used recent here. Okay, so like 1080 pixels, and this is for a rectangle thing, and this is for square, and these are things. So I'll be opening a square shaped one. So here you will be naming your document. So I'll just name it as let's vectorize, something like this. Okay, so demo. Okay, and then here is my width and height. If you want, you can also change this resolution, and I'll be setting it in pixels. And then what kind of orientation you want? You want it is in portrait mode or landscape mode, and I'll be telling what artboard is all about. And then if you want margin, you can just increase this margin, and when you tap on this advanced options, I'll be telling you what this color mode is all about. So see, this color mode is like, if you kept in RGB means you can use it like once you are sharing with your friends, those times you can use RGB color mode. And once you are going to print your document, or you want this particular image to be printed, you can make use of CMYK color. Okay, and then this is PPI, means pixel per inch. So how much pixel per inch it should be visible. So this is the now I have kept it in high resolution thing. So now since this is a square artboard, whatever the orientation it will be in square only. So I'm just opening a new document. First I'll be teaching explaining you. Now we have created a new document, so I'll be explaining you the workspace. So this is where all our menu bars reside, and here all the control palette reside, and this all known as floating palette, where you can just all the palettes will be floating here, and this is known as floating palettes, and this is where all our toolbars reside. So, and this particular thing is called as artboard. So this is our workspace. So this big rectangular thing is our workspace, and this is our artboard here. Okay, so we'll be working in this particular artboard. So this is where our menu bar are there. So when you want something to be done, like creating a new document, and then opening a new document, saving a new document, and then exporting our particular thing, those things all will be residing in this file thing. And then when you want to edit our document, like pasting something, like when you want to edit some object too, like you will be having those options here. So and then like
all the layers in Illustrator are called as objects. So when you want to edit some object, like lock some object, ungrouping like many objects, those kind of options will be provided with object. And then type is for typography, like when you want to work with paragraph, title, subtitles, you will provide it with a lot of options in this type menu bar. And when you want to select particular things, you will be using this select menu bar. And if you want to apply some kind of effect like 3D effect, shadow, like shadow stuff, and then outer glowing, and then there are other effects too, and those options will be provided in this effect menu bar. And then this view is for like our workspace view. Suppose if I want to zoom in, I just click on this view and zoom in, and when you want to zoom out, you just go and click on zoom out. So this is difficult, like oh, each and every time whenever you want to zoom in, you just need to go click on this Excuse view. me. Yeah. Loganathan, அப்படியே நீ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மிக்ஸ் பண்ணி பேசிக்க கேட்குறேன். Okay, bro, so I'll be mixing both the languages, like Tamil and English, since even my English is not that much good. I'll be trying my best. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா like viewல போயிட்டு if you want this particular artboard to be like நீங்கள் வந்து நேவிகேஷனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா control and then if you have mouse na, if you just scroll in na, you will be like moving sidewards. And then if you want to zoom in and zoom out na, you just press alt button scroll அழுத்திங்கன்னா நீங்கள் வந்து zoom in zoom out பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இப்போ நீங்கள் இந்த ஆர்ட்போர்டை வந்து வேற எங்கேயாவது மூவ் பண்ணோம்னா இந்த ஹேண்ட் டூல், யூ ஜஸ்ட் ப்ரெஸ் ஸ்பேஸ் பார் அண்ட் மூவ் யுவர் ஆர்ட்போர்ட். ஓகேவா? ஸோ ஆல்ட் மவுஸ் ஸ்க்ரால் இன் அப்வர்ட் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், அண்ட் தென் ஸ்பேஸ் பார் ஃபார் மூவிங் யுவர் ஆர்ட்போர்ட். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இப்போ வந்து வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா like if you want in the artboard வந்து fit into your window size na, you can just click on this. இந்த particular artboard வந்து நம்மளோட வியூக்கு எப்படி இருக்கணும்ன்ற எல்லா செட்டிங்ஸும் வந்து நமக்கு வந்து இந்த வியூவில் இருக்கும். அண்ட் தென் ரூலர்ஸ் வந்து லைக் நம்ம வந்து லைக் மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறப்போ ரூலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் விண்டோவில் வந்து லைக் இஃப் யூ ஃபீல் எனி பேனல் வந்து ஏதாவது ஒரு பேனல் மிஸ் ஆயிடுச்சு, சப்போஸ் வந்து இங்கே லேயர்ஸ் பேனல் இல்லைன்னா யூ ஜஸ்ட் கோ ஆன் விண்டோ அண்ட் தென் கிளிக் ஆன் லேயர்ஸ். ஸோ லேயர்ஸ் கிளிக் பண்ணி இங்கே இருக்கும். அந்த மாதிரி லைக் இஃப் யூ ஏதாவது ஒரு பேனல் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பேனல் வேணும், இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இந்த ஹெல்ப் வந்து மோஸ்ட் யூஸ் பண்ண ஏதாவது பிரச்சனை அப்படின்றப்ப தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமனாக என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறேன். அண்ட் தென் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி வித் டெமோ செஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார் அண்ட் டூல் பார் பார்த்தாச்சு. டூல் பார்ல இருக்கிற ஒரு டூல்ஸும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் டூல். இது வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்பில் வந்து லைக் ஏதாவது இந்த இடத்துல வந்து வென் யூ கோ டு ஏதாவது ஒரு டூல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து லைக் யூ ஹேவ் சப்டிவிஷன்ஸ், லைக் வேற ஒரு டூல்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் தி ஸ்மால் மெனு பாப்ட் அப். இதில் வந்து வேற என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு ட்ரா ரெக்டாங்கிள்னா யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ரெக்டாங்கிள் பட்டன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட லென்த் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் உங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட ஹைட்டோ லென்த் வந்து சேமாக இருக்குது. இப்போ வந்து என்னோட ஆங்கர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரும். இப்போ வந்து உங்களுக்கு சென்டர்ல இருந்து பாப் ஆகணும்னா ஆல்ட் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சென்டர் அங்கே நான் ஃபர்ஸ்ட் வச்ச பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே எல்லா ஹைட்டோ லென்த்தும் வந்து அப்படியே சேமாக போகும். ஓகேவா? மோஸ்ட்டாக நம்ம ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணிப்போம். ஸ்கொயர் வேணும்னா அப்படியே ஷிஃப்ட் அடிச்சு ஸ்கொயர் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து இப்படி இருக்கு அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, இந்த இடத்துல ஓரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப 45 டிகிரி 90 டிகிரி வேணுன்றப்ப ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லைக் எல்லா உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டிவ் ஆங்கிளில் வந்து அந்த 45 டிகிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 45 டிகிரியில் வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ஷேப். இப்போ வந்து இது நீங்கள் கலர் கொடுக்கணும்னா இந்த சைடில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். சப்போஸ் இந்த பேனல் உங்களுக்கு விசிபிள் இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்டோவில் போயிட்டு கோ அண்ட் கிளிக் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் பட்டன். ஸோ
இப்போ நான் வந்து இருந்தது, இப்போ ஆல்ரெடி இருந்தது, ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணால் வில் பி ஹேவிங் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் தென் ஸ்ட்ரோக். ஃபில் வந்து இன்னர் கலர். ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃபில் அண்ட் தென் கிளிக் ஆன் சம் கலர். உள்ளே இருக்கிற கலர் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? ப்ளூ, ரோஸ், என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் வேணாலும் இந்த இடத்துல கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் கிரேடியன்ட் டூல் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் உங்களுக்கு கலர் வேணான்றப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்ஜிபி அதோட லைக் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்து அதோட ஆர்ஜிபி வேல்யூ தெரிஞ்சாலும் நீங்கள் அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தெரிஞ்சாலும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சும்மா டெமோ பர்பஸ்ன்றதுனால சும்மா ஒரு ரெட் கலர் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஸ்ட்ரோக் வந்து அதோட பார்டர். ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேயும் இருக்குது, நீங்கள் வந்து இந்த கலரை வந்து ஸ்வாப் பண்ணணுன்றப்ப இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த கலர் கொஞ்சம் ஆடாக இருக்குது. லைக் அன்டூ பண்ணுறப்ப நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற அதே டூல் தான் கண்ட்ரோல் Z. ஸோ இந்த மாதிரி நான் அன்டூ பண்ணிட்டேன். அண்ட் தென் இதோட ஒப்பாசிட்டி வந்து அதிகமாக தெரியணுமா வேணாமா அப்படின்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் எப்படி தெரியணும் 100%. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரோக் மேலே கீழே டாட் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் எந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கார்னர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஆரோ மார்க்ஸ் வேணுமா, டேஷ்ட் லைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ திஸ் இஸ் பேசிக். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து யூ ஹேவ் வெரைட்டி மற்ற ஷேப்ஸும் இருக்குது. லைக் இது வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஸோ ரவுண்டட் ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி லைக் அதோட கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் பார்டர் ரேடியஸாக இருக்கும். அண்ட் தென் வந்து எலிப்ஸ் டூல். ஸோ சர்க்கிள்க்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிப்ஸாக இருக்கும். ஷிஃப்ட் அழுத்திக்கிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எலிப்ஸ் வேறு இந்த ஏ அதோட ஃபார்முலாவில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து எலிப்ஸ் வந்து சர்க்கிளாக மாறிடும். அந்த மாதிரி தான். ஸோ சர்க்கிள் டூல் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் டூல். ஸோ இது எல்லாமே ஷேப் டூல்ஸ், நீங்களே அது பிளே அரவுண்ட் பண்ணிக்கிறது தான். அண்ட் தென் ஸ்டார் டூல், எத்தனை ஷேப் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஷேப் டூல். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் டூல். இப்போ வந்து செலெக்ஷன் டூல்லே வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது, டைரக்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்ற மாதிரி. அது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ லைக் ஸ்ட்ரோக்கு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்றப்ப இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைக் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ லைக் இதிலிருந்து நம்ம வேறு ஷேப்பை வந்து கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஷிஃப்ட் எடுத்திங்கன்னா சேம் லைனில் போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ நீங்கள் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணால் இங்கே அதே ஷிஃப்ட் அழுத்திட்டு இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ லைக் இதுதான் வந்து இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. நீங்கள் வரைஞ்ச டிராயிங் ஷேப்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மேஜிக் வாண்ட் டூல் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ வந்து நீங்கள் இந்த ரெட் கலர் போட்டிங்க, இந்த மாதிரி வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணால் எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து சும்மா நிறைய ஷேப்ஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் போர்டு எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்ட் போர்டெலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. சப்போஸ் இதை நான் வந்து க்ரீன் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இதையும் இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்கிற கலர் வந்து நான் இதுக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணோம் அப்படின்னா, கேன் மேக் யூஸ் ஆஃப் இந்த ஐ ட்ராப்பர் டூல். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற அதே கலர்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட காப்பி ஆகிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஐ ட்ராப்பர் டூல் வச்சு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மேஜிக் ஒன் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஆர்ட் போர்டில் வந்து நான் ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன். அந்த டிராயிங்கில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து நான் வந்து பிளாக்காக மாற்றணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பார்த்துருங்க, இந்த பர்டிகுலர் ஆர்ட் போர்டில் இருக்கிற எல்லா க்ரீன் கலருமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எல்லோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லோவாக மாறிடும். இப்போ நான் வந்து சப்போஸ் அதே மாதிரி வேற ஒரு கலர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வித் மாற்றணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செலக்ட் ஆகிட்டு எல்லாத்துக்குமே மாறிடும். இதுக்கு தான் வந்து மேஜிக் ஒன் டூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணலாம். சும்மா இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு லைன் மாதிரி ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் வந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் திங் வந்து செலக்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் டூல்ஸ் ஒர்க். அண்ட் தென் பென் டூல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சின்ன டூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிளியர் மை ஆர்ட் போர்ட். இப்போ வந்து டெக்ஸ்ட் டூல் இருக்குது.
ஸோ நார்மல் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறதா. இப்போ நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து ரீசைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லைக் யூ கேன் வேணுன்றதை அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்து அந்த ஷேப்பில் பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த சைஸ்லேயே அந்த ப்ரொப்போர்ஷன்லேயே வந்து ஜூம் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதுக்கான எல்லா கண்ட்ரோலும் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கேரக்டர், ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஃபாண்ட் வேணும், நான் நிறைய ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். லைக் கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட், ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டைல், இந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டுக்கு வந்து ரெகுலர் மட்டும்தான் இருக்கும். போல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து லைன் ஹைட்டு, ஸ்பேசிங், ஒரு லெட்டர் ஸ்பேசிங் எவ்வளோ வேணும், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் டேப் ஆன் திஸ் 3 டாட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்ஸ் லெட்டராக மாற்றணுமா, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லாம் இருக்கணும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கேப்டெல்லாம் மாற்றிட்டேன். ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் தென் வந்து சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இது ப்ரொவைடாக இருக்குது. யூ ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் திஸ் திங்ஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்து இது வந்து கேரக்டரில் மோஸ்ட் ஆஃபனாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா டைப் டூல். இப்போ வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா லைக் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் டைப் பண்ணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்ட்ரோக்காக இருக்கும், ஒன்று வந்து ஃபில்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரோக்கு கலர் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ஏரியாக்குள்ளே ஃபில் பண்ணணும்னா இந்த ஏரியா டைப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே டைப் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளவே நம்ம எல்லா கேரக்டர்ஸும் எல்லா பேராகிராஃபையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏரியா டைப் டூல். ஸோ ஓகேவா? அதுக்கு வந்து இந்த செகண்ட் டூல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆன் பாத். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த இந்த லைனுன்றது வந்து ஒரு பாத்து தான். இப்போ நீங்கள் ஒரு ஷேப் எடுத்து வந்தீங்கன்னா இந்த லைன் அவுட்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கிறது வந்து ஒரு பாத், அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு ஷேப். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்தை எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் செக்மெண்ட், ஆர்க், ஸ்பைரல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வரையலாம். இல்லைனா பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாத்து வரையலாம். சும்மா நான் ஒரு கர்வ் மாதிரி போடுறேன். ஆக்சுவலாக இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கர்வ் மாதிரி போடுறேன். இது வந்து ஃபில்ல இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் இட். இப்போ வந்து இது வந்து ஒரு பாத். இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா டிராயிங்ஸையும் வரையும். எப்படி வரையணும்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாத் இல்லையா? ஸோ இந்த பாத் மேலே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்றப்ப டெக்ஸ்ட்டில் போயிட்டு டைப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாத்துலேயே டைப் பண்ணலாம் ஏதாவது வேணும் அப்படின்றப்ப. நீங்கள் அதுக்கு வந்து ரீசைஸ் பண்ணனாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இருங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணும். அதோட சைஸை வந்து நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பட் ஸ்டில் அப்படிதான். ஓகே, ஜஸ்ட் கோ. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்துக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஷேப்பை வந்து லைக் இந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த டைப் ஆன் பாத் டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த தென் வெர்டிக்கல் டைப் டூல் வந்து உங்களுக்கே தெரியும், வெர்டிக்கலாக டைப் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஏரியா டூல்னா வெர்டிக்கலாக ஒரு ஏரியாக்குள்ளே டைப் பண்ணோம் அப்படின்றப்ப. வெர்டிக்கல் டைப் ஆன் பாத் டூல்னா வெர்டிக்கலாக பாத். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டைப்லேயே வந்து யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த லைன் டூல் வந்து லைக் நார்மலாக எல்லா இடத்தையும் பெயிண்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைன் வரையறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 45 ஆங்கிள், 180 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 45ல உங்களால் லைன் வர முடியும். அண்ட் தென் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைனோட திக்னஸ் தெரியும். அண்ட் தென் ஸ்ட்ரோக் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த லைனோட ஸ்ட்ரோக் தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து ஆர்க் டூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைரல் டூல் வந்து லைக் இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து லைக் ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களோட போஸ்டருக்கு வந்து சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியணும் அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி லைக் ஆர்ட்ஸ், ஸ்பைரல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. இதுவும் ரெக்டாங்கிள் கிரிட் டூல், இதெல்லாம் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் இது வந்து சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்மளோட போஸ்டரில் என்ஹான்ஸாக தெரியணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பென் டூல் போயிடலாம். அதுதான் லைக் மற்றபடி இந்த இடத்துல வந்து லைக் இப்போ நான் அஜெண்டா படி பார்த்தீங்கன்னா பென் டூல் போயிடலாம். பென் டூல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டூல்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute, I'll just have water. ஓகே. ஸோ பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா லைக் பென் டூல் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பென் டூல் வச்சு கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து லைக் நிறைய பண்ணலாம்.
இப்போ நான் வந்து பென் டூல் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு இமேஜ் வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை வந்து உங்களோட ஆர்ட் போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அவ்வளோதான். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபைலில் போயிட்டு பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படியும் செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும் லேயர். ஸோ இது வந்து லைக் ஒன் ஆஃப் அதர் வே ஆஃப் பிளேசிங் திங். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ண போகிறேன். பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென் டூல்லே வந்து நிறைய இருக்கும். ஆட் ஆங்கர் பாயிண்ட், டிலீட் ஆங்கர் பாயிண்ட், அந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வேச்சர் டூலும் பென் டூல் மாதிரி தான். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டுமே ஆங்கர் பாயிண்ட். இந்த பென் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் பாத் ஆர் ஷேப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பென் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாத் மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து எந்த இடத்துல, இது வந்து ஒரு பேசிக் ஈஸின்றதுனால இதை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன்றதுனால இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பாத் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் மேலே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ திஸ் சிம்பிளாக வந்து ஒரு லைன் மாதிரி வேணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் பென் டூல் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல வந்து எனக்கு அவ்வளோ எதுவும் காம்ப்ளெக்ஸாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பென் டூல் இது வந்து ஒரு ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஷேப்பாக கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பாத்துலேருந்து இந்த எண்ட் வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஷேப்பாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் நீங்களாம் வந்து ஒரு ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோவை நீங்களாக தான் வரைஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வரைய போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திஸ் திங் இது வந்து எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. சேம் இப்போ நீங்கள் அந்த ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 45 டிகிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 45ல. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ஃபில் கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு இந்த ஃபில்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நல் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு பிளாக் கொடுத்துக்கிங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ $45 டிகிரி வரணுன்றப்ப ஓகே. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கர்வ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ கர்வ் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து எதோ இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும் ஒரு டிசைனாக இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நான் வந்து லைக் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறனோ என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதில் தான் போகும். இது வந்து நான் இப்போ சப்போஸ் நான் வந்து என்னோட ஆரோ வந்து மேல் பக்கமாக இருக்கு இல்லையா? ஸோ என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஆரோ நான் எங்கே மூவ் பண்ணுறனோ அதோட தான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வைக்க போவேன். ஸோ இப்போ வந்து ஒரு கர்வாக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த இடத்துலையும் போயிட்டு என்னோட சப்போஸ் நான் இந்த பக்கம் போகிறேன்னா இப்படி, இந்த பக்கம் போகிறேன்னா இப்படி. ஸோ இந்த நம்மளோட மவுஸ் கர்சர் வந்து எந்த டைரக்ஷனில் போதோ அங்கே தான் நம்மளோட அடுத்த பாயிண்ட் வந்து நான் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பென் டூலை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இப்போது நீங்கள் வந்து லைக் எனக்கு வந்து இந்த ஆங்கிளில் வருது, லைக் நான் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மேலே போகும். இப்போ வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போகுது. ஸோ என்னோட அடுத்த பாயிண்ட்டு கீழே தான் போகணும். அதுக்கு பதில் எனக்கு மேலே போனோம்னா அப்படியே ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வந்து உங்களோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மேலே போகும் பாருங்கள். அண்ட் தென் வந்து நீங்கள் எப்போ வேணால் உங்களோட பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதோட பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எப்போ வேணால் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஷேப் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கிளிக் ஒன் பாயிண்ட் ஹியர் அண்ட் தென் ஐ நீட் டு கோ ரைட் ஹேண்ட் சைடு. அதனால இந்த கர்சர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? ஷிஃப்ட்டு அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஓகே. அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி லைக் ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதில் வந்து நமக்கு ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஏலியன் எக்கை வந்து லைக் திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஷேப் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஐ வில் ஷேர் யூ திஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பென் டூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் கற்றுக்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்கறது வந்து உங்களுக்கு பென் டூல் தெரியுமா அப்படின்றதான் கேட்பாங்க. ஏன்னா லைக் இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஃபேஸஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பீங்களா, உங்களோட ஃபேஸஸ் எல்லாமே வந்து பென் டூல் வச்சு தான் வரைவாங்க. இது வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட்னா இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பல்ஜான ஷேப் இருக்கிறப்போ இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் டைரக்ஷன் செலக்ஷன் டூல் வச்சு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ட் வச்சு இந்த டைரக்ஷன் மட்டும் வேணும்னா இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பான டிராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல்
இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டல, அதுக்கு பதிலாக ரிமூவ் பண்ணோன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த பாத் வந்து நான் மூவ் பண்ணதுனால இங்கே கம்மி ஆகிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி வந்தது. இதுதான் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிப்பீங்க. எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணும். கர்வேச்சர் டூல் வந்து லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பென் டூல். எங்கே வந்து நீங்கள் வந்து கர்வ்ஸ் வரையணும் அப்படின்றப்ப வந்து கர்வேச்சர் டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கர்வேச்சர் டூலும் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து லைக் 2 பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்றப்ப வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து அப்படியே கர்வேச்சர் மாதிரி போகும். பேசிக்காக நம்ம வந்து பென் டூல் தெரிஞ்சுக்கினா போதும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பார்த்து வரைஞ்சிக்கிட்டப்ப தெரியாமல் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் எஸ்கேப் அழுத்திருங்க, ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரெஸ்யூம் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் மேலே போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் ரெஸ்யூம் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து ஓகேவா லைக் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறேன். நான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேப் பில்டர் டூல். ஷேப் பில்டர் டூலும் வந்து லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல். லைக் நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து லைக் ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஷேப்ஸில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஷேப் டூல் வச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷேப் பில்டர் டூலோட பேசிக் சொல்கிறேன். ஸோ நான் 2 சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ லைக் பிளாக் கலர். ஓகே, வரேன். ஐ டேக் க்ரீன். ஸோ ஷேப் பில்டர் டூல் ஆல்ட் ட்ராக் பண்ணிவிட்டு 2 ஷேப் பில்டர் டூல். ஓகேவா? சாரி, 2 ஷேப் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ஷன் டூல் வச்சு இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் பில்டர் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஷேப்பாக வரும், என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடம் வேணாம்னீங்கன்னா பாருங்கள், லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து பென் டூல் வச்சு வரையணும். ஆனால் உங்களால் வந்து இதை வந்து நீங்கள் பென் டூல் இல்லாமல் லைக் நீங்கள் வந்து வரையணும்னா இங்கிறது இங்கே இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிடணும். அதுக்கு பதிலாக வந்து இந்த ஷேப் பில்டர் டூல் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த பாத்தை கட் பண்ணணுன்னாலும் லைக் ஷிஃப்ட் அழுத்தி இந்த பாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணேன்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாத் மாதிரி ஆல்ரெடி இருந்ததில்ல, அது வந்து இப்போ இல்லை. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிற பாத் வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன் கட் பண்ணோன்னா ஆல்ட் அழுத்திட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்கிற ஷேப் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து இன்னொரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஓகே, ஸோ சாரி, இப்போ வந்து நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைக் 4 இந்த மாதிரி வந்து நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சேம் கோஆர்டினேட்ஸில் வேணுன்றதுனால ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டச் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறேன். ஷேப் பில்டர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை வந்து நான் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஷேப்பில் வந்து அதே ஃபில் ஆகிக்கும். ஸோ இது வந்து லைக் ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் மாதிரி. ஓகேவா? இந்த இடம் அப்படியே ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஷேப் பில்டர் டூல் வந்து லைக் நிறைய இந்த மாதிரி இம்பாசிபிளான ஷேப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் பிளாட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது டெமோ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், சாரி ஸ்கொயர். அண்ட் தென் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் லைக் ஓகே, அண்ட் தென் வந்து இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதோட கலர் வந்து லைக் கைண்ட் ஆஃப் பிங்க் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிருவோம். லைன் வச்சு நீங்கள் ஸ்ட்ரோக் எப்படி, அது உங்களோட யூஸ் தான், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அலைன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நமக்கு வந்து கீழே தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் இட். ஓகே, அண்ட் தென் இதோட கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிடுறேன் பேசிக்கில். தென் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது எப்படி கிளியர் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறது. ஸோ ஹரிசாண்டல் சென்டர்னா லைக் எல்லாத்தையுமே வந்து சென்டர் அலைன் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அலைன் டு செலெக்ஷன், அலைன் டு ஆர்ட் போர்ட். இது ரெண்டு தான் மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அலைன் டு ஆர்ட் போர்ட்னா இதுதான் நம்மளோட ஆர்ட் போர்டு. ஸோ இந்த சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்ட் போர்டுக்கே இது வந்து சென்டர் அலைன் ஆகிடும். எப்படி லைக் போத் ஹரிசாண்டல். இப்போ நான் வந்து ஹரிசாண்டல் சென்டர் கொடுத்ததுனால எல்லாமே ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிடும். இது வந்து வெர்டிகலாகவும் சென்டர் ஆகிடும். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் லைக் அலைன் பண்ணோன்னா டு செலெக்ஷனை கொடுத்தா போதும். இப்போ வந்து செலக்ட் அலைன் ஆகிடும். இப்போ நான் வந்து ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணி, சாரி கைஸ், பர்ஸ்பெக்டிவ் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு லைக் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆல்ட் டேப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பெல்லாம் ரிமூவ் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஷேப் கிரியேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஷேப் பில்டர் டூல் வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் கிரியேட் பண்ண போகிறோம். ஃப்ளவருக்கு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன், இனிமேல் டூ இட். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு பிங்க் கலர், ஓகே. ஸோ இது அப்படியே ட்ராக் பண்ணி எல்லாத்தையுமே 4த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஃப்ளவர் மாதிரி தெரியுதுன்னு பார்ப்பீங்க. இப்போ நான் நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜின்னு சொன்னீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியுது. ஸோ நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லைக் இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஒயிட் கலரில் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கேன், ஓகேவா? ஸோ இதை நான் வந்து இந்த பர்டிகுலர் திங்கோட அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுது. இப்போ நான் வந்து ஒரு லீஃப் மாதிரி பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி சென்டர், ஓகேவா? இப்போ வந்து லீஃப் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து லைக் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து க்ரீன் கலரில் இருக்கட்டும். அண்ட் தென் வந்து பிரிங் அவுட் அனதர் சர்க்கிள். ஸோ லைக் ரொம்ப லீஃப் வந்து திக்காக வேணாம், ரொம்ப தின்னாக வேணுன்றதுனால இப்படி மூவ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணி அது ரிமூவ் போத் திஸ் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அழுத்திக்கோங்க. ஸோ தட் ப்ரொபோஷ்னலாக வந்து கம்மியாகும். ஸோ வந்து லைக் ஒரு ஃப்ளவர் வந்து நீங்களாம் வரைஞ்சிங்க சிஸ்டமில். ஸோ இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணிவிட்டு now I'll be aligning it to artboard both horizontally and vertically. அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி. இது வந்து நல்லா இருக்கு, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஒரு ஷேப் பில்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பாட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி இப்போ நான் வந்து கை தெரியாமல் ஒரு டூல் பட்டுருச்சுங்களா, அதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இப்போ வந்து இது வந்து ஒரு ஆர்ட் போர்டு. இந்த ஆர்ட் போர்டை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணி அப்படியே ஷிஃப்ட் அழுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆர்ட் போர்டு வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இது நீங்கள் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் ஆர்ட் போர்டு வந்து ஆச்சு. இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல்ன்றது வந்து லைக் இதுதான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுறேன். சாரி கைஸ், ஆக்சுவலாக வந்து ஓகே ஸோ விண்டோ பெர்ஸ்பெக்டிவ் பக் மாதிரி வந்துட்டு இருக்கு. வியூ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டு ஷோ கிரிட். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இருக்கு, ஆக்சுவலாக இங்கே வரக்கூடாது. ஸோ just give me a minute. ஓகே, நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக பக் மாதிரி வந்துட்டு இருக்கு, பட் அங்கே வரக்கூடாது. ஸோ இங்கே வந்துருச்சு, ஓகேவா? ஸோ I'll just resume my work. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட், இந்த பெர்ஸ்பெக்டிவோட ஹைட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதோட கீழே இருக்கிற ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணால் இங்கே 3 டாட்ஸில் இருக்கிற சென்டர் லைனை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதோட வித் ரெடியூஸ் அது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நம்ம லைக் எது வரைக்கும் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து லைக் உங்களோட டெக்ஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களோட போஸ்டரில் வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இந்த டூல் வந்து லைக் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷேப் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூல் செலக்ட் பண்ணதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஹைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. திஸ் இஸ் காசிங், ஓகேவா? இப்போ நான் வந்து எஸ்கேப் எழுதிட்டுனா ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸ் மாதிரி பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கலர் திஸ் ஒன்.
அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு ஒயிட் கலர் விண்டோ மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 விண்டோ போதும். அப்படியே டூப்ளிகேட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த அலைன்மெண்ட் பற்றி நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணோன்னா நான் லைக் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இதை கொடுத்தேன்னா ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்தோன்னா எல்லாம் குரூப் ஆகிடும். ஸோ நவ் வந்து இதோட டூப்ளிகேட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் அளவுக்கு பயங்கரமாக வருமானு தெரியல, பட் ஸ்டில் இல் ட்ரை ஆர் பெஸ்ட். ஸோ டார்க் ப்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டூல் வந்து பெர்ஸ்பெக்டிவ் டூல் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல் வச்சு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஃபேஸ், இது வந்து ரைட் ஃபேஸ், இது வந்து பாட்டம் ஃபேஸ். இப்போ வந்து லெஃப்ட் ஃபேஸ் தேவை. ஸோ லெஃப்ட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் அதை பார்த்து நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி எங்கே வேணும் அப்படின்ற மாதிரி. சாரி கைஸ், இதை நான் குரூப்பே பண்ண மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி அழுத்திங்கன்னா எல்லாமே குரூப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல் வச்சுட்டு எந்த ஃபேஸ் வேணும் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து தெரியுது இல்லையா? ஸோ எந்த ஃபேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நான் குரூப் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் குரூப் திஸ் திங், கண்ட்ரோல் ஜி, அண்ட் தென் ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பாட்டம் ஃபேஸ்க்கு வந்து கீழே லோயர் கே ஏதாவது பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அதே மாதிரி எஸ்கேப். ஸோ இப்போ வந்து லோயர் ஃபேஸ்க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிப்போம். ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து ஒரு டார்க் கிரே கலர் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா திரும்பி பெர்ஸ்பெக்டிவ் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் இருந்தால் தான் அது விசிபிளாக இருக்கும். இப்போ வந்து என்னோட பாட்டம் ஃபேஸ் அண்ட் தென் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதனால பெர்ஸ்பெக்டிவ் செலக்ட் டூல் இதை எடுத்துகிட்டு வந்து பாட்டம் ஃபேஸில் நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் இது என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஷேப் வந்து இதுக்கு மேலே இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் ரைட் கிளிக், அரேஞ்சுக்கு போயிட்டு சென்ட் டு பேக்வர்ட், அவ்வளோதான். பின்னாடி போயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணலாம், இந்த குயிக் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் பிளேஸ் இட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது. அண்ட் தென் நான் வந்து அது ஆல்ரெடி இது வந்து எப்படி பண்ணேன்னா இதோட டூப்ளிகேட்டே எடுத்து அந்த சைட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் திங்கை வந்து குரூப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் சைஸ் அதோட சைஸ் கம்மி பண்ணிவிட்டு குயிக் இது கிரிட் டூல் யூஸ் பண்ணியே வந்து லெஃப்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து எல்லாத்தையும் குரூப் பண்ணல, குரூப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டேன். ஓகே, ஜி ஃபைன். நவ் லெஃப்ட் சைடு இங்கே ஆக்சுவலாக பார்த்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? லைக் நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் சென்ட் டு பேக்வர்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் கொடுத்து சென்ட் டு பேக்னு கொடுத்தீங்க, கம்ப்ளீட்டாக பேக்குக்கு போயிடும். தென் இஃப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் ரீசைஸ் இட். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இது வேணும்னா இதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் முடிஞ்சாச்சு. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம், ஏன்னா டைம் வந்து லைக் ஈவன் பீப்புள் ஆர் ஸ்டார்டட் டு லீவ். ஸோ சீக்கிரமாக போயிடலாம். பிளெண்ட் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பிளெண்ட் டூல் வந்து லைக் கலரை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லாக பிளெண்ட் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளெண்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அது வந்து நான் ஷேப் அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல், இதுக்கு வந்து நான் ஒரு கிரேடியன்ட் ஃபீல் கொடுக்குறேன். ஸோ கிரேடியன்ட் ஃபீல் கொடுத்துட்டு இப்போ வந்து இதே வந்து இன்னொரு இடத்துல டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் வந்து இதோட ஸ்ட்ரோக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மூத் கலர்ன்றது ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் கலர் ஆப்ஷனில் நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது பிளெண்ட் ஆகிக்கும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல வந்து சேம் கலர்ன்றதுனால பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லைக் ஆப்ஷன்ஸ் தெரியும். இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து பிளெண்ட் பிளெண்ட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பிளெண்ட் ஸ்டெப்ஸ்னா லைக் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகும். சப்போஸ் வந்து 200 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா வந்து 200, இதுக்குள்ளே வந்து 200 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 200 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பை டிஸ்டன்ஸ் 4 பிக்சல் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 பிக்சல்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 ஆப்ஜெக்ட்டும் வந்து 1 பிக்சல் டிஸ்டன்ஸில் வந்து லைக் பிளெண்ட் ஆகிருக்கும். 4 பிக்சல்னு கொடுத்தேன்னா, ஓகேவா? ஸோ 4 பிக்சல்னு கொடுத்தோன்னா ஒரு 4 பிக்சல்ன்றது லைக் ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இதுவே 1080 இல்லையா? ஸோ அதனால் நமக்கு அது கண்ணு தெரியாது. பட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து லைக் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேப்லேருந்து வந்து டிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பிளெண்ட் ஆப்ஷன். எப்படி இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் அண்டு இட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பிளெண்ட் மேக். ஸோ பிளெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்டெப்ஸ் 200. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு திங் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பாத் கிரியேட் பண்ணோம். ஸோ எல்ன்ற மாதிரி ஒரு பாத் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லை வந்து நன் கொடுத்துருங்க. அதுக்கு பதிலாக ஸ்ட்ரோக்கோட ஃபில் வந்து கிரேடியன்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் காட்டுறதுக்கு போதும். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ரீப்ளேஸ் ஸ்பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிளெண்டானது வந்து உங்கள் பாத் மேலே போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரீஷேப் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு லைக் டிஸ்டார்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து அப்படியே கிளிக் பண்ணி ஒரு மாதிரி ஃபர் மாதிரி வருது. லைக் என்ன ஷேப்னு தெரில, பட் இட்ஸ் லுக்கிங் டு குட். டிசைன்னாலே அப்படி தானே, லைக் கம்ப்ளீட்லி இன்னோவேட்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளெண்ட் டூல். இந்த கலரை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பிளெண்ட். ஸோ டெக்ஸ்ட் ஆகும். நான் இந்த சர்க்கிள் எப்படி நடத்தணும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து புது ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப்பே வரைஞ்சிக்கும். சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கிளில் கம்ப்ளீட்டாக ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மை பாத் இஸ் ஹியர். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு என்வலப் டிஸ்டார்ட்ன்றது வந்து மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஏன்னா வந்து நம்மளோட சர்க்கிள் வந்து நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இல்லை, கீழ்ப்பக்கமாக இருக்குது அப்படின்றது. நான் எப்படின்னு இப்போ சொல்கிற மாதிரினா, இது வந்து ரெட் கலரில் இருக்குன்னா இப்போ வந்து இந்த சர்க்கிள் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும்னா, நம்மளோட சர்க்கிள் வந்து எப்போவுமே மேலே இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். இப்போ வந்து நம்மளோட சர்க்கிள் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு என்வலப் டிஸ்டார்ட் டாப் ஆப்ஜெக்ட்னா இப்போ பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து லைக் ரேப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்களோட சர்க்கிளை வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதனா ஒரு ஃபாண்ட் மாற்றணும். சப்போஸ் ஸ்பியர்னு மாற்றிடுறேன். சாரி, ஸோ ஸ்பியர் வேணாம், லோகன். ஸோ சம்திங் லைக் திஸ். உங்களோட நீங்கள் என்ன வேர்ட் மாற்றணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணும். இதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயரை வந்து கொஞ்சம் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். 3D எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன். அது மாற்றிட்ட பின்னாடி ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணி இது ஒரு தனி ஷேப்பாகவும் இது ஒரு தனி ஷேப்பாகவும் இது ஒரு தனி ஷேப்பாகவும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிட்ட பின்னாடி இதுக்கு 3 டெக்ஸ்ட் தனியாக கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் ஷேப்போட வந்து நான் வந்து லைக் ரேப் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் இன் இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன் பிகாஸ் we are running out of time here. So I'll just create something, just like my name. Okay,
ஸோ இப்போ வந்து என்னோட நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். வேறு எதனா ஒரு இந்த ஓகே இந்த ஃபாண்ட்டில் வந்து இப்போ நான் வந்து கலரை வந்து வேறு எதனா ஒரு கலர் வச்சுக்கேன். ஸோ ரெட் கலர் அண்ட் தென் ஸ்ட்ரோக் வந்து லைக் பிளாக் மாதிரி வச்சுட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் அண்ட் 3D அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டெக்ஸ்ட் வரும். இதில் வந்து பி ப்ரொவைட் வித் லாட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ எந்த வியூவில் வந்து தெரியணும், ஃப்ரண்ட் வியூவா லெஃப்ட் வியூவா. ஸோ ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம். எவ்வளோ டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கணும், எவ்வளோ டெப்த் வந்து லைக் அந்த பாயிண்ட் இருக்கணும், எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேடிங். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு லைட்னிங்லாம் கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லைக் எந்த இடத்துல வந்து இது பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து எனக்கு லைட்னிங் இருக்குது. ஸோ எந்த ஃபேஸில் லைட்னிங், அதுக்கப்புறம் ஒரு லைட்னிங்க்கும் உங்களுக்கு வந்து லைக் வில் பி ப்ரொவைடட் வித் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்கள் மாற்றணுன்னாலும் லைக் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பின்னாடி வந்து அப்படியே ஆகுது. ஸோ டெப்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் பண்ணது. பட் இதோட பர்ஸ்பெக்டிவ் வந்து வைடாக இருக்குது. ஸோ லைக் யூ நீட் டு பிளே அரவுண்ட். இது எல்லாமே வந்து ஒர்க் எல்லா தடவையும் வந்து டிசைன்ன்றது ஒர்க் ஆகணும்னு சொல்ல முடியாது. நீங்களாம் விளையாடி உங்களோட பர்டிகுலர் போஸ்டர்ஸ் ஆர் சம்திங்க்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஷேப்பும் வந்து லைக் கிரியேட் பண்ணிவிட்டு அதையும் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3D எஃபெக்ட் மேப் ஆர்ட். ஸோ அதே மாதிரி ஷேப் வந்துடும், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாதிரி வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ட்ரேஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த டெமோ வந்து உங்களுக்கு நான் ஆக்சுவலாக காட்டல. இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதை நான் ஜூம் பண்ண இது வந்து நான் ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இது வெக்டாராக தான் தெரியும். இப்போ நான் வந்து வேறு எதனா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட கிளப்போட லோகோவே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ GeeksforGeeks நம்மளோட கிளப்போட லோகோவே எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராஸ்டர், இது வந்து இமேஜ், இது வந்து ஒரு வெக்டார். இப்போ நான் வந்து இதை ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து ஒரு பிக்சல். இந்த பிக்சல் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரெட், கிரீன், ப்ளூ, RGB. ஸோ அந்த பர்டிகுலர் 3 காம்பினேஷன் ஆன ஒரு கலர். இதுதான் வந்து ஒரு பிக்சல். இதை ஜூம் பண்ண பிரேக் ஆகிடும். ஓகேவா. அதே இது வந்து ஒரு வெக்டார் ஃபுல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். நீங்கள் எவ்வளோனா ஜூம் பண்ணுங்க. சின்ஸ் இந்த ஆர்ட்போர்டோட சைஸ் வந்து 1080 பிக்சல்ன்றதுனால இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலேயும் சப்போஸ் உங்களோட ரெசல்யூஷன் ஹையாக இருந்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணாலும் லைக் உங்களால் வந்து இந்த பிக்சல் பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து லைக் உடையவே ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் ரெசல்யூஷன். அதனால தான் வந்து நீங்கள் இதோட சைஸும் ரொம்ப கம்மி. எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா. இது வந்து பிக்சல் பார்த்தீங்களா, இதோட குவாலிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ, இப்போ நீங்கள் வந்து மற்ற வேறு எதனா ஒரு லோகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் லோகோ, நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லோகோன்னே போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் இப்போ உங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோன்ற மாதிரி தந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து SVG கிடைக்காது. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, இப்போ எனக்கு வந்து அது வந்து SVGயாக இருந்தால் வேணும் அப்படின்னு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் SVG டவுன்லோட் பண்ண. பட் ஸ்டில் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படின்றப்ப வந்து நீங்கள் வந்து அதை SVGயாக மாற்றணும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அந்த PNG கிடைச்சதுன்னா, இப்போ நான் வந்து லைக் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணியிருப்பேன் எதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ காமன் PNGஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபோல்டரில் வந்து லைக் இந்த மாதிரி லோகோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் பண்ணுறப்ப வந்து டேட்டு, டைம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ன்றப்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சும்மா வந்து இந்த குளோப்ன்றதை எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிக்சல் பிரேக் ஆகிடுச்சு. இதுதான் ஒரு இமேஜ். ஓகேவா. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு வெக்டாராக மாற்றப்போகிறேன். எப்படின்னா சின்ஸ் இது வந்து லைக் எல்லா தடவையும் ஒர்க் ஆகாது. பட் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ன்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இமேஜ் ட்ரேஸ் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் இந்த பேனல் இல்லைனா விண்டோ இமேஜ் ட்ரேஸ் இருந்தது, அன்செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன்னா இமேஜ் ட்ரேசிங் வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ட்ரேஸ் ஆகிக்கும். பாருங்கள் வெக்டார் ஜூம் பண்ணால் சுத்த பிக்சல் பிரேக்கிங்கே இல்லை. கண்ட்ரோல் Z எடுத்துகிறேன். ஓகேவா. இது வந்து PNG பிரேக் ஆகிடுச்சு பிக்சல். ஸோ இப்போ வந்து பாருங்க பிரேக் ஆகிடுச்சு பிக்சல். இப்போ வந்து இமேஜ் ட்ரேஸ் ப்ரிவியூ வெக்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் அவுட்லைன் மாதிரி வந்துச்சுன்னா அட்வான்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா PNGயாக மாறிடும். ஓகேவா. இப்போ வந்து இது வந்து ஒரு வெக்டார் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு எக்ஸ்பேண்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெக்டாராக மாறிடும். ஓகேவா. வெக்டார் சூப்பராக இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் பயங்கரமாக பண்ண இல்லுஸ்ட்ரேட்டர். நான் வந்து லைக் ஒரு 10ஓட லெஸ் தென் ஒரு 5 to 6% தான் இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்குது. லைக்
இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நான் வந்துடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெக்டர் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணணுன்னா, இப்போ உங்களோட டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணால் ஃபைல் சேவ் as எல்லா இடத்துலையும் அதே மாதிரி பண்ணுறது தான். இல்லுஸ்ட்ரேட்டட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணலாம், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ண முடியும். இபிஎஸ்ன்றதும் வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான். ஷேர் பண்ணுறப்ப வந்து லைக் எஸ்விஜி மாதிரி போகும். எஸ்விஜியாகவும் சேவ் பண்ண முடியும், எஸ்விஜி கம்ப்ரஸ்டாகவும் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்போர்டை சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லைக் இந்த மாதிரி நீங்கள் நிறைய எலமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் சேவ் ஆகும், லைக் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் திங் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிஎன்ஜி வேணுமா, ஜேபெக் வேணுமா? பிஎன்ஜினா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக வரும், ஜேபெக்னா ஒயிட் பேக்ரவுண்டோட வரும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். அந்த எக்ஸ்போர்ட் அசன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்து பார்க்குறேன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. வெக்டர் ஹை ரெசல்யூஷனில் பண்ண. இது வந்து இமேஜ். இப்போ நான் வந்து இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து லைக் இதை வந்து சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து எஸ்விஜியை கொடுத்துக்கலாம், நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டிசைனருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஃபாண்ட்ல இருந்து லைக் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நம்ம வந்து நியூ டு டிசைனிங் இருந்தால் யாராக இருந்தாலும் லைக் கம்ப்ளீட்டாக வந்து பயங்கரமாக பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூ டு டிசைனிங் இருந்தால் வி நீட் சம் கைடன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து வி மேக் யூஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா லைக் எல்லா ஒரு டிசைனர் வந்து எந்த ஒரு ஐடியாவும் பார்க்காம அவங்களா கிரியேட்டிவாக திங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து லைக் இட்ஸ் இம்பாசிபிள். ஏதாவது ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களுக்கு வந்து அந்த தாட்டே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் எங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டா ஃபாண்ட்ன்ற மாதிரி ஒரு வெப்சைட். நான் எந்த ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் என்கிட்ட அந்த ஃபாண்ட் இருக்கும். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சும்மா சொல்கிறேன். ஸோ டாஃபாண்ட்.com மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபாண்ட்டும் வேணும் இருக்கும். கூகுள் ஃபாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்குரில் ஃபாண்ட், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து லைக் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறது மோஸ்ட் காமன் வெப்சைட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சர்ச்சுக்கும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் வேணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சும்மா வந்து லைக் இந்த ஒரு ஃபாண்ட் எனக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு திஸ் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். ஸ்வீட் வைப்பர் அந்த ஃபாண்ட்டோட நேம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் இட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் டெக் ஃபாண்ட் ஃபைல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணால் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ். அவ்வளோதான். இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது. அண்ட் தென் லைக் பெய்ட் கூகுள் ஃபாண்ட் அந்த மாதிரி வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்ட் ஃபாண்ட்டும் இருக்கும். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் டூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபாண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஹை ரெசல்யூஷனாக வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி உங்களால் வந்து டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரீ பிக் தான் நான் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா நீங்கள் வந்து அதில் வந்து இல்லாததே இருக்காது. எல்லா கைண்ட் ஆஃப் திங்கும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு இங்கே பாருங்கள். இது பிஎஸ்டின்னா ஃபோட்டோஷாப்பும் அதே மாதிரி ஃபோட்டோவோட மேனிபுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான். ஸோ இது வந்து வெக்டார்ஸ் வேணும்னா வெக்டார்ஸ் கிளிக் பண்ணலாம், ஃபோட்டோஸ் வேணும்னா ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரி வேணும். சப்போஸ் நான் இப்போ வந்து ஒரு போஸ்டர் பிஜி வேணும்னா போஸ்டர் பிஜி அப்படின்னு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது சைன்இன் பண்ண சொல்லி கிளிக்கும். ஸோ போஸ்டர் பிஜினா உங்களுக்கு தேவையான எல்லா பேக்ரவுண்டும் வந்து லைக் இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து வெக்டார்ஸாக வேணும்னா இங்கே வெக்டார்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இப்போது ஷார்ட் ஃபில்டர் ஆகிட்டு எல்லா வெக்டார்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னு உங்களுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறது மேலே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அதுதான் வந்து லைக் இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து லைக் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். ஸோ லைக் நிறைய ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இபிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் வந்து இங்கே டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரீ டவுன்லோட். ஸோ சைஸ் சின்னதாக. ஓகே, டன். ஓகே, இங்கே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்களா இல்லுஸ்ட்ரேட்டர், இதுதான் இமேஜ். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு பாத், இது வந்து ஒரு பாத். ஓகேவா? இது எல்லாமே வெக்டார்ஸ்.
இது மேலே உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் நினச்சா அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ரீஷேப் பண்ணிக்கலாம், ரீகலர் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் வந்து லைக் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு தீபாவளி போஸ்டர் பார்க்கணும், தீபாவளி போஸ்டர் இந்த இடத்துல டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தீபாவளி போஸ்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளி போஸ்டரும் இங்கே வந்துடும். நீங்கள் வந்து லைக் டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக வந்து நான் ஏன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண மாட்டேன்னா, உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அந்த வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கிளப் பண்ணுறீங்கன்னா லைக் எல்லாருமே ஆக்சஸ் டு இந்த மாதிரி வெப்பில். ஸோ வேறு யாராவது உங்களோட டெம்ப்ளேட்டை எடுத்து 2 பேரும் ஒரே போஸ்டராக பண்ணியிருக்கிறப்ப லைக் மற்றவங்களுக்கு என்ன நினைக்கணும், இவங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டார்டிங்கில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் லைக் போக போக ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து லைக் இந்த மாதிரி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் இந்த அகல் மட்டும் வேணும்னா அகல் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருக்குது. லைக் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ப்ரீமியம். நீங்கள் ப்ரீமியமையும் நினச்சா டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வேறு லைக் டெலகிராம் குரூப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில வெப்சைட்ஸும் இருக்குது, தேல் ப்ரொவைட். பட் நமக்கு வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீயே நிறைய இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து வெக்டிஜின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும், வெக்டிஜி. ஸோ அதுவும் மோஸ்ட்டாக ஃப்ரீ பிக் இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும். லைக் இவங்க எல்லாருமே டெவலப்பர்ஸ் இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான். லைக் அவங்க வந்து டிசைன் பண்ணி இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இங்கேயும் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை இங்கே சர்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன் அண்ட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்லை வந்து லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி 35 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அண்ட் தென் லைக் எப்போ ஏதாவது இல்லுஸ்ட்ரேட்டர் பற்றி இல்லை லைக் மோஸ்ட் காமனாக நான் இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் அண்ட் தென் வீடியோ எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் யூ கேன் பிங் மீ, ஐ வில் பி ட்ராப்பிங் மை இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த செஷன் லைக் இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது queries அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் இன் கிளாரிஃபைங் இட். Thank you, Na. It was a wonderful explanation. I guess all of us had a good time in learning illustration. I thank everyone over here who have patiently gone through the event. If any queries, please ping Loganathan Anna. The email ID will be provided in the chat box. All the best to all the future editors. Once again, thank you. For more tech events and even like this, do follow our Instagram page and do join our WhatsApp group. Thank you guys. So if you have any like feedbacks or suggestions, everything is welcome. And hope you enjoyed this session. Now, can you explain the Illustrator and Photoshop difference? Two software difference. Can you tell me? So like when you want to manipulate with images and then like add some kind of like color grading stuffs, and then when you want to remove backgrounds, like when you want to manipulate with images, you make use of Photoshop. That's the place where you can do all the stuffs with images. And then when it comes to Illustrator, you can do like logo designing, creating stuff, and then drawing, those kind of things you can do it in Illustrator. And then when you want to create mockups, like when you have some branded logos for your particular company, and when you want to create mockups for them, like tea mug having your logo and then t-shirt having your logo, then you can take your logo from Illustrator to Photoshop and then make mockup from that. So that's where the major difference between them lies. Okay, and can you animate that in Illustrator? No, I don't think so. Like I have not done animation, but most probably like we take the Illustrator file and we put in After Effects, and then we animate logo in After Effects. That's how the flow goes. Like you'll be saving it as an AI file, and we'll be importing it in After Effects. You can import After Effects AI file in After Effects, and you can do like optical stuffs and 3D extruding stuffs in After Effects too. After Effects is another kind of imaginary world where you can do a lot of wonders in it. So you just import in the thing, and you can do whatever animation you want in After Effects. Okay, sir. And can you create elements in this? Elements, 3D elements. Elements in the sense. Elements. Elements in the sense. Sorry.
3D elements. It's a texture or any other. Yeah, you can like if yeah, you can apply texture in Illustrator too, and even in Photoshop you can apply texture, but I don't think so the actual texture of this particular background will be applied here. But when it comes to the After Effects thing, you will have full control over your text and everything, wherever, like the particular region. If you have been used to Blender, means you can do all the stuff whatever you can do in Blender, you can do it in After Effects. Yeah, okay, sir. Thank you. Thank you for Mm. giving me Yeah, yeah, information. anytime.